எல்லா புகழும் ஆட்சிமையும் என் தேவன் இயேசுவுக்கே. ஈடில்லா நன்மைகள் செய்தவர்க்கே, இணையில்லா இயேசு மகாராஜனுக்கே. இணையில்லா இயேசு மகாராஜனுக்கே. எல்லா புகழும் ஆட்சிமையும் என் தேவன் இயேசுவுக்கே. ஈடில்லா நன்மைகள் செய்தவர்க்கே, இணையில்லா இயேசு மகாராஜனுக்கே. இணையில்லா இயேசு மகாராஜனுக்கே. எல்லா புகழும் ஆட்சிமையும் என் தேவன் இயேசுவுக்கே. எல்லா புகழுக்கும் மகிமைக்கும் ஆட்சிக்கும் உரியதாக இருக்கிற என் நேச தகப்பனும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா புகழும் ஆட்சியும் மகிமையும் உமக்கே உரித்தாக சுவாமி. என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான, இந்த அதிசயமான, ஆற்றல் மிகுந்த இந்த வேளையிலே உங்களை எல்லாம் அழைத்திருக்கிற என் தேவனாய கர்த்தருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், வாழ்க்கையின் சூழல்களை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பது, நினைத்து கொண்டிருப்பது, வேண்டிக் கொண்டிருப்பவைகளை எல்லாம் என் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவரே, இந்த வேளை தகப்பனே, உம்முடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற வேளை ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த வேளையிலே உமது மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமாய் உன்னதமாய் வெளிச்சமாய் வெளிப்பட்டு இதோ உம்முடைய வார்த்தைகளை எங்கெங்கெல்லாமோ இருந்து இந்த கிராஸ் டிவி சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமையினாலே, பேராற்றலினாலே, மகா கிருபையின் வல்லமையினாலே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடந்து என் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அப்படியா என் தேவன் கிருபை செய்து ஆட்கொள்வதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு நிற்கிறார்கள் என்று பாரும் ஆண்டவரே. உள்ளங்களில் எண்ணும் முன்னரே அறிந்திருக்கிற அற்புத கிருபை உள்ள தேவரீர் தாமே சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களை பாரும், மனங்களில் தோன்றுகின்ற உதிக்கின்ற காரியங்களை பாரும் ஆண்டவரே. என்ன செய்ய முடியவில்லை என்று தடுமாறுகிறார்கள் என்று பாரும். தேவையான காரியங்களை சந்திக்க முடியவில்லையே என்று அல்லல் படுகிறார்களே ஆண்டவரே, பாரும் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள், குடும்பத்தில் எத்தனை வேதனையான காரியங்கள், எத்தனை அவமானங்கள், போராட்டங்கள், தாங்க முடியாத இழிநிலைகள், பொல்லாத வியாதிகள் ஆண்டவரே, கொடிய வாதைகள் ஆண்டவரே, கொடிய வியாதிகளினாலே அகப்பட்டு தத்தளித்து கிடக்கிறாங்களே சுவாமி. ஆண்டவரே, ஜீவநூலில் சொல்லப்பட்டதை போல தன்னிடம் இருக்கிற பணங்களில் பொருட்களை எல்லாம் செலவழித்து பார்த்தும் கூட வியாதிக்கு விடுதலை இல்லை, மருத்துவர்களால் கெடு கொடுக்கப்படுகிறது என்று அலல்பட்டு அலைமோதி நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக தேவரீர். அற்புதங்களை செய்கின்ற மாத்திரத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வெளிப்படுவீராக. வெளிச்சமாய் நீர் வெளிப்படுவீராக, ஆற்றலாய் வெளிப்படுவீராக, வார்த்தையாய் வெளிப்படுவீராக. தேவரீர் தாமே செய்தீர் என்பதை உம்முடைய ஜனங்கள் அறியும் பொருட்டு வெளிப்படுவீராக. அப்பொழுது அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், உம்மை துதிப்பார்கள், உம்மை போற்றுவார்கள், உம்மை ஆராதிப்பார்கள், உமக்கு நன்றி செலுத்துவார்கள், உமக்கு சாட்சியாக எழும்புவார்கள். அந்த கிருபையை என் தகப்பன் செய்வதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பார்வையிலே நமது ஆற்றல், மனிதனுடைய ஆற்றல் பலன் எதையுமே சாதித்து விட முடியாது.
ஆனால் தன்னிடத்தில் வலுவிருக்கிறவர்கள், வல்லமை இருக்கிறவர்கள், பொருள் இருக்கிறவர்கள், செல்வம் இருக்கிறவர்கள் நாங்கள் தான் சாதித்து கொண்டிருக்கின்றோம், நான் சாதித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது. எனவேதான் சங்கீதம் 29:1-2 அருமையாக சொல்லித் தருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையையும் வலிமையையும் தேவனுக்கே செலுத்துங்கள். தேவனுக்கே செலுத்துங்கள். ஆம், அவருக்கே செலுத்துங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமையை அவருக்கே செலுத்துங்கள். தேவனுடைய பெயர்க்கேற்ற மகிமையை, மாட்சியை அவருக்கே உரித்தாக்குங்கள். தூய பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனாகிய கர்த்தரை வழிபடுங்கள். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் தூய உள்ளத்தோடு, அலங்கரிக்காம உள்ளத்தோடு தேவனாகிய கர்த்தரை வழிபடுங்கள். உங்கள் முழு இல்லத்தோடு, முழு உள்ள ஆற்றல் பலத்தோடு, வலிமையோடு, வல்லமையோடும், உங்கள் மாட்சியோடு தேவனை ஆராதியுங்கள். அவர் ஒருவரையே மகிமைப்படுத்துங்கள், அவர் ஒருவரையே மாட்சிப்படுத்துங்கள் என்று சங்கீதம் அருமையாக சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனின் பெயருக்கேற்ற மாட்சியை, அவர் நாமத்தை மகிமை கொடுத்ததான மாட்சியை நீங்கள் அவருக்கே செலுத்துங்கள், அவர் ஒருவருக்கே செலுத்துங்கள் என்று வசனம் அருமையாக சொல்லித் தருகிறது. ஏன் என்று சொன்னால் எஸ்ஐயா 42:8 தேவனாகிய கர்த்தர் தாமே ஆணித்தரமாக ஆற்றலாக சொல்லியிருக்கிறார், நானே ஆண்டவராகிய கர்த்தர், நானே கர்த்தர். கர்த்தர் என்பது எனது பெயர். எனது மாட்சியை, எனது மகிமையை பிறருக்கோ, என்னுடைய புகழை சிலைகளுக்கோ ஒருபோது விட்டுக்கொடேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? எனவே அவருடைய நாமத்திற்கேற்ற மகிமையை, மாட்சிமை தேவனுக்கே செலுத்துங்கள். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் சங்கீதம் 34:5 சொல்லுகிறதே, தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு செயல்களிலும் மகிழ்ச்சியாலும் மனநிறைவாலும் மிளிர்கிறார்கள் என்று சொல்லுகிறதே. உங்கள் இருதயங்களின் எண்ணங்களை சிந்தித்து பாருங்கள், தொட்டு பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? யாரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? எண்ணி பாருங்கள். உங்கள் விரிசலான எண்ணங்களை, பிளவுபட்டதான உங்கள் இருதயங்களை கண்டுதான், உங்கள் கடினமான இருதயங்களை கண்டுதான், உங்கள் அசட்டைத்தனமான வாழ்வின் சூழல்களை கண்டுதான் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த ஆத்திரத்தோடு, கோபாக்கினையோடு இத்தகைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதே வார்த்தையின் பின்னணியை, இதே வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற விளக்கத்தின் செயல்பாடுகளை என்று 3ஆம் முறையாக சந்திக்க ஆண்டவர் தந்திருக்கிறார். என் ஜனங்களுடைய இருதயங்களை தட்டி எழுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தட்டி எழுப்பு. என் ஜனங்கள் இருதயங்கள் பிளக்கப்பட்டு திறந்து கேட்கும்படி என் ஆற்றல் அக்கினியாய், ஆற்றலாய் ஊடுருவும்படியாக எடுத்து சொல்லு என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு முதலிடம்? யாரை முதன்மைப்படுத்துகிறீர்கள்? யாரை மேன்மைப்படுத்துகிறீர்கள்? யாரை உயர்த்தி நிறுத்துகிறீர்கள்? எனக்கு நிகர் யார்? எனக்கு யாரை நிகராக்குகிறீர்கள்? எனக்கு யாரை இணையாக்க பார்க்கிறீர்கள் என்ற ஆண்டவருடைய ஆதங்கமான, கோபாக்கினையான வார்த்தை, அதற்கு தகுந்த வெளிப்பாட்டை இன்று 3ஆம் முறையாக தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எபேசியர் 4:11, 12, 13 வசனங்களை 2 முறையாக பார்த்திருக்கிறோம். 3ஆம் முறையும் ஆண்டவர் சொல்லத் தருகிறார். ஆண்டவர் படைத்த ஜனங்களிலேதான் சிலரை அப்போஸ்தலர்களாக, இறைவாக்கினர்களாகவும், நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. எதற்காக இப்படியாய் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு விதமான காரியங்களை, பொறுப்புகளை செயல்படுத்துமாறு செய்திருக்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? திருத்தொண்டு ஆற்றுவதற்காகவும்,
இறை மக்களை தேவனுடைய ஜீவிய வாழ்வுக்காய் ஆயத்தப்படுத்துவதற்காகவும், அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காகவும் இவைகளை இத்தகைய சாராம்சங்களிலே உருவாக்கினார், ஏற்படுத்தினார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. இது குறித்து பார்க்கின்ற வேளையிலே உங்கள் இருதயம் எப்படியாய் எண்ணுகிறது? திருத்தொண்டு ஆற்றுவதற்கு, இறை மக்களை தேவனுடைய பரிசுத்த பாதையிலே வழிநடத்தி செல்வதற்கு, தகுதியை, ஆயத்தத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர்களை ஏற்படுத்தினார். ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஆயத்தத்தின் பாதை மிக தெளிவாகவே வெளிப்பட்டது. ஆனால் அதை எதிர்கொள்கிற ஜனங்கள், அதன்படியை பற்றி கொண்டு நடக்கிற ஜனங்கள் தான் வெவ்வேறு விதமாய் செல்லுகிறார்கள். இறைவாக்கினர்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பினார். தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அப்போஸ்தலர்களை அனுப்பினார். தம்முடைய ஜீவ வாழ்வின் வழிமுறைகளை, தாம் இந்த உலகத்திலே செய்யப்போகிற அற்புதத்தின், அதிசயத்தின், ஆற்றல் மிகுந்த செயல்களை, கொடைகளை, ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் உலக ஜனங்கள், தம்மால் படைக்கப்பட்ட தமது நேச ஜனங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பரிசுத்த பாதையிலே வழி நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏலி, சாமுவேல், மோசே, யோசுவா, இப்படி எண்ணற்ற தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே, எண்ணற்ற அப்போஸ்தலர்களை ஆண்டவரை இந்த உலகத்திலே 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். எண்ணற்ற திரு சீடர்களை உருவாக்கினார். எதற்காக? தன்னுடைய நாமத்தின் மகிமை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக, உலக ஜனங்கள் அறிந்து தேவனின் பரிசுத்த பாதையை பற்றி கொள்வதற்காக. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏலி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உகந்த நல்ல குருவாக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆலயத்திலே அவருடைய வாழ்க்கையின் செயல்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் செயல்பட்டு கொண்டிருந்த வேளையிலும் கூட அவருடைய பிள்ளைகள் 2 மைந்தர்களும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களையே செய்வதிலே அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே ஏலியினுடைய வாழ்க்கையின் சூழல் நிறைவை எட்டுகின்ற வேளையிலே 98 வயதிலே ஏலி இறக்க சித்தமானார் என்று வசனம் சொல்லுகிறது. தாம் அவருடைய இறப்பிற்கு முன்னதாகவே அன்னாள் தேவனிடத்திலே வேண்டி மன்றாடி பெற்றுக்கொண்ட அந்த மகன் சாமுவேலை ஆண்டவருக்கென ஒப்படைத்து ஏலியிடத்திலே கொண்டு நிறுத்துகிறார்கள். ஏலியுடைய பார்வையிலே அவர் ஆண்டவருக்காக வளர்ந்து வருகிறார். ஏலியினுடைய வாழ்வின் நிலை முடிவுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஏலியை வைத்து செயல்படுத்தி கொண்டிருந்த ஆண்டவர் சிறுவனாயிருந்த சாமுவேலை 3 முறை அழைத்து 4ஆம் முறையிலே தன்னுடைய வார்த்தையை அவருக்கு வெளிப்படுத்தினார். தன்னை அறிய செய்து தமது வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அந்த சிறுவன் சாமுவேலிடத்திலே சொல்லுவார், ஏலியின் வாழ்வின் சூழலிலே அவருடைய 2 புதல்வர்களும் செய்து கொண்ட தவற்றினை ஏலியின் குடும்பத்திலே நான் தண்டிக்கப் போகிறேன் என்று அவரிடமிருந்து வளர்ந்த சிறுவனாகி சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே தீர்க்கதரிசிகளாக, இறைவாக்கினர்களாக, போதகர்களாக, ஆயர்களாக, குருக்களாக, துறவிகளாக ஏற்படுத்தப்படுகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சூழல்களிலும் ஆண்டவர் இந்த உலக வாழ்வின் நிலையிலே எத்தகைய அளவில் பயன்படுத்துகிறாரோ, அவருடைய வல்லமையினாலும் ஆற்றலினாலும் அதிசய கிருபைகளையும் அற்புதங்களையும் செய்யும் வலிமையை ஊட்டி அவர்களை செயல்படுத்துகின்றாரோ, எல்லாமே இந்த உலக வாழ்வின் நிலையில் மாத்திரமே நிகழ்வதாக, ஏற்படுவதாக இருக்கும் என்பதை என் ஜனங்கள் அறியும்படியுமாக சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் ஏலியை தனது குருவாக, தன்னுடைய வார்த்தையின்படி வெளிப்படுத்துகின்ற, தன்னை நேசிக்கின்ற, தன்னுடைய வார்த்தைகளை சசாங்கம ஆலயத்தில் நிறைவேற்றுகின்ற குருவாக ஏற்படுத்திய பொழுதிலும் அவருடைய வயதின் நிறைவின் போல அவரிடத்தில் பணிபுரிந்திருந்த சிறுவனாகிய சிஷியனாகிய சாமுவேலை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுபோல மோசேயினுடைய வாழ்வின் நிலை உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கக்கூடும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
மோசேயை எடுத்த ஆண்டவர் வெவ்வேறு விதமாக மிக அதிசயத்தின் விதமாக, ஆச்சரியத்தின் விதமாக, நேருக்கு நேராக பயன்படுத்தினார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஆமியன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது, எகிப்திலே பார்வோன் மன்னனிடத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் படுகின்ற வேதனைகள், அழுகுரல், கூக்குரல் வேதனைகளை தேவனாய கர்த்தருடைய இருதயமோ தாங்க முடியாமல் பரிதபிக்கின்றது. இந்த வேதனை நிமித்தமாக என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒருவரை ஏற்படுத்துகிறார், ஒருவரை அழைக்கிறார். அவர்தான் மோசே. இந்த மோசையை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? பார்வோன் மன்னனிடத்திலே தனது நாமத்தை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்தி அந்த மன்னனிடத்திலே சொல்லும்படியாக சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் எப்படி நான் சொல்லுவதை நம்ப முடியும் என்று மோசே கேட்கின்ற வேளையிலே அங்கே 3 விதமான காரியங்களை ஆண்டவர் அவருக்கு திட்டாந்தரமாக செயல்படுத்தும்படி சொல்லிக் கொடுக்கிறார். மோசே கையில் இருந்த கோலை எடுத்து எரியும்படியுமாய் செய்ய சொல்லுகிறார். மோசையும் எடுத்து எரிந்த மாத்திரத்திலே அந்த கோலானது பாம்பாக மாறுகிறது. அதிர்ந்து போகிறார் மோசே, பயப்பட்டு போகிறார் மோசே, தள்ளி போகிறார் மோசே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாம்பின் வாலை கையிலே பிடி என்று சொல்லுகிறார். பாம்பின் வாலை கையில் எடுத்து பிடித்த மாத்திரத்திலே அவர் ஏற்கனவே வைத்திருந்த கோலாக மாறுகிறது. இது அந்த ஜனங்களுக்கு முதலாவது காண்பிக்கக்கூடிய அடையாளம். இரண்டாவது அடையாளமாக உன் கையை உன் மடிக்குள்ளே விடு என்று சொல்லுகிறார். அவரும் கையை தனது மடிக்குள் விடுகின்றார். கையை மீண்டுமாய் வெளியே எடுக்க சொல்லுகிறார். ஐயோ, குஷ்டரோகியின் கையை, தொழுநோயாளியின் கையை போல, பனி படர்ந்ததைப் போல கை இருக்கிறதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். இது என்ன சோதனை? மீண்டுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை மீண்டுமாய் உன் மடிக்குள் விடு என்று சொல்லுகிறார். கையை மடிக்குள் மீண்டும் விட்டெடுத்த மாத்திரத்தில் அவருடைய இயற்கையான கையை போல உதர்கிறது. இது இரண்டாம் நிலை. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2 காரியங்களையும் அவர்கள் நம்பவில்லை என்று சொன்னால், என் தேவன் தான் இந்த காரியத்தை செய்ய சொல்லி அனுப்பினார் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மூன்றாம் முறையாக நைல் நதி தண்ணீரை முகந்து கட்டாந்தரையிலே ஊற்று. அப்பொழுது அந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட இடம் இரத்தமாக ஓடும். இதை காணும் பொழுது இந்த ஜனங்கள் தேவன்தான் அனுப்பினார் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அனுப்புகிறார். இத்தகைய ஆற்றலையும் பலத்தையும் இந்த மோசேக்கு ஊட்டி ஆண்டவர் எகிப்து மன்னன் பார்வோன் மன்னனிடத்திலே சென்று இஸ்ராயேல் ஜனங்களை மீட்டருளி வர சொல்லி அனுப்புகிறார். ஆனாலும் கூட மோசே ஆண்டவரத்திலே சொல்லுகிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் 4:10 சொல்லுகிறது, என் வாய் திக்குமே ஆண்டவரே, திக்குள்ள வாயும் குளறக்கூடிய நாவு உடையவனா நான் இருக்கிறேனே, நான் எப்படி பார்வோன் மன்னனிடத்திலே சென்று பேச முடியும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்போதே போ, நான் உன் நாவில் இருப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, வாய்களை பேச முடியாதவர்களை பேச வைக்கிறவரும், கேட்க முடியாத செவிகளை கேட்க வைக்கிறவரும், நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கிறவர், ஏன் இறந்தவர்களே உயிர்ப்பிக்க வல்லவர் அவன தேவன். நான் இப்பொழுதே உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ இப்போதே போ, உன் நாவில் நான் இருப்பேன் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார் பார்வோன் மன்னனிடத்திலே இஸ்ராயேல் ஜனங்களை மீட்டு வருவதற்காக. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவர் அப்படியே சென்று பார்வோன் மன்னனிடத்திலே சொல்லி அந்த ஜனங்களை அழைத்து வருகின்றார். அழைத்து வருகின்ற வேளையிலே செங்கடலை கடந்து வர வேண்டும். செங்கடலை கடந்து வருவது என்பது எளிதான காரியம் அல்ல. அப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் மோசே, உன் கரத்தில் இருக்கிற கோலை கடலை நோக்கி உயர்த்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரத்தை இருக்கும் அந்த கோலை எடுத்து கடலை நோக்கி நீட்டிய மாத்திரத்திலே அந்த பிரதான செங்கடல் சமுத்திரமோ 2ஆக பிளந்து மதில் போல் நிற்கிறது. அவர்கள் நடப்பது தரையிலே, புல் தரையிலே நடப்பது போல நடக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அவ்வாறே நடந்து செல்கிறார்கள். அவர்கள் பின்னே துரத்தி கொண்டு வந்த அந்த படைகள், பார்வோனின் எல்லாவித படைகளையும் அந்த கடலிலே மூழ்கடித்து ஆண்டவர் அழித்து விட்டார், ஒருவரேனும் எஞ்சி விடாதபடி என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. இவையெல்லாம் ஏன் உங்களுக்கு இன்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால்,
ஆண்டவர் தமது ஜனங்களை ஆதியிலிருந்து இந்த உலகம் முடியும் வரைக்கும் தனது ஜனங்களை இந்த உலகத்திலே, இந்த உலக பாவங்களிலே, இந்த உலக அக்கிரம சூழல்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே ஆயத்தம் செய்யப்பட்டிருந்ததாக ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்கள், இறையடியார்கள், இறை போதகர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாவரையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதிகளின்படி இந்த உலகத்திற்கு அவர்களை அனுப்பினார். தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக, தேவனுடைய பரிசுத்த பாதையிலே அவர்களை வழி நடத்துவதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்காக, தேவனுடைய உடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக என்று சொல்லுகிறதே ஜீவ வார்த்தை. அதற்காகத்தான் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படியாய் நடத்தி ஒவ்வொருவரை நடத்தி கொண்டு வருகின்ற சூழலிலே எத்தனை விதமான காரியங்களை அவருக்கு செய்கின்றார். சீனாய் மலையிலே ஆண்டவர் இந்த மக்களை நடத்துவதற்காக மோசேயை அழைத்திருந்தார். மோசே அவரிடத்திலே சென்று எப்படியா இந்த மக்களை நடத்துவது என்று ஆலோசிப்பதற்காக, ஆண்டவரிடத்திலே கேட்டறிவதற்காக சென்ற பொழுது 10 கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். 10 கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகின்ற மாத்திரத்திலே 40 பகல் 40 இரவு மோசே உண்ணாதிருந்தார் மலையிலே என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாய் அவர் இருந்து வருகின்ற வேளையிலே கீழே இருந்த ஜனங்கள், மலைக்கு கீழே இருந்த ஜனங்கள் காலங்கள் தாழ்த்தப்பட்டபடியால் தங்கள் கைகளில் இருந்த அணிகலன்களை உருக்கி பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆம், இன்றும் அநேகருடைய பார்வையிலே, இந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலே படைத்த தெய்வத்தை விட்டு அவரால் படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்ட பொருட்களை விசேஷத்தை விதமாய் வைத்து சாத்தாருடைய பாதைகளிலும் கூட அநேக ஜனங்கள் கடவுளாய் நினைத்து பாவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து தேவன் பாவி மனிதர்கள் என்று சொன்னார். ஆவியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த மோசேக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்காய் அறிவுறுத்தி சொல்லும்படி, கட்டளைகளுக்குள் அவர்களை கட்டுப்படுத்தி வாழ வைக்கும்படி கொடுக்கப்பட்ட கட்டளைகளின் முதலாவது கட்டளை, உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே. உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் தேவன் நாமே. நம்மை தவிர உனக்கு வேறு கடவுள், நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன், நம்மை தவிர வேறு தேவன் உனக்கு இல்லாமல் போவதாக. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய வார்த்தை அடங்கிய 10 கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். இன்றைய உலக வாழ்க்கையிலே தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தேவனை பற்றி கொண்டேன் என்று வாழுகிற ஜனங்கள், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தானே என்று வாழுகிற ஜனங்கள், இந்த ஆண்டவருடைய 10 கட்டளை மோசேக்கு கொடுத்து அனுப்பினாரே, இந்த முதல் கட்டளையில் எவ்வளவு பலனாயிருக்கிறார்கள், எவ்வளவு முழுமையாயிருக்கிறார்கள், எவ்வளவு பலத்தோடு ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரை கடவுள் என்று நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இருதயத்தின் ஆழத்திலே தொட்டு பாருங்களேன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய வலிமையோடு நடத்திய மோசேயின் வாழ்வின் நிலை 120 வயதோடு முடிவடைகிறது. மோசேயை இவ்வளவு ஆற்றலோடு பலத்தோடு நடத்தினாரே, இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட நடத்திருக்க ஆண்டவரால் முடியும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கென்று ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வயதை நிர்ணயம் பண்ணி வைத்திருந்தார் தேவனாகிய கர்த்தர். மோசேக்கு 120 வயதிலே மரணம் வரப்போகிறது என்பதை திட்டாந்தரமான செயல் ஆண்டவருடைய பார்வையிலே. எனவே இந்த மரணத்திற்கு முன்கூட்டியே இவ்வளவு வலிமையாய், வல்லமையாய், ஆற்றலாய் தமது நேச ஜனங்களை வழிநடத்த மோசேயை நடத்திய ஆண்டவர் மோசேயிடத்திலே அவருடைய இறுதி கட்ட சூழ்நிலை என்ன சொன்னார் தெரியுமா? மோசேயை அழைத்து உபாகமம் 34:10 ஆண்டவரே அவரை பெருமிதமாய் பாராட்டி சொன்னார். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் ஒரு இறைவாக்கினர் இஸ்ரேல் இதுவரை கண்டதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இதே மோசே அழைக்கிறார். உபாகமம் 31:14 மோசே இடத்தில் சொல்லுகிறார், நீ இறக்கும் நாள் நெருங்கி வந்துவிட்டது, எனவே யோசுவாவை கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, மோசேயை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இறக்கும் நாள் நெருங்கி வந்துவிட்டது, யோசுவாவை கூப்பிடு என்று சொல்லுகிறார். யோசுவாவை கூப்பிட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எதுவாக இருக்கிறது? யோசுவா 1:2 ஆண்டவரே சொல்லுகிறார், என் தாசன் இறந்து விட்டான், எனவே அவனுக்கு கொடுத்தபடியே கட்டளைகளையும் காரியங்களையும் உனக்கு நான் தருவேன். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் குறுக்கிட முடியாதபடி என் ஆசியை பொழிவேன் என்று
யோசுவா 1:5-6 ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவிடத்திலே, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதரும் உனக்கு குறுக்கே எதிர்கே நிற்க முடியாது என்று. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தகைய ஆற்றல், எத்தகைய வலிமை! மோசையோடு நான் இருந்ததைப் போலவே உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை பலப்படுத்துகிறார். நான் அறிக்கையிட்டு சொல்லப்பட்ட உடன்படிக்கை செய்யப்பட்ட அந்த நாட்டிற்கு, அந்த நாட்டு ஜனங்களுக்கு என்னுடைய வாழ்வின் நிலையை வல்லமையாய் நடத்தி செல்வதற்கு இதோ உன்னை அனுப்புகிறேன். மோசையை அனுப்பியது போல உன்னோடு நான் இருந்து செயல்படுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பலன்கொள், திடன்கொள் என்று ஆண்டவர் அவரை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே மூதாதையர்களுக்கு நான் வாக்களித்து கொடுத்த நாட்டின் நிலையை அவர்களுக்கு உரிமையாக்கி கொடுக்க வேண்டும், புறப்படு என்று அவரை அனுப்புகிறார். மோசேயை எவ்வளவு வல்லமையாய் வழிநடத்தின தேவன், மோசே இறந்த பிற்பாடு மோசையை வைத்து மீண்டுமா எந்த காரியங்களை செய்தாரா? எவ்வளவு பெரிய காரியங்களை, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை இந்த உலகத்திலே மோசையை வைத்து வழி நடத்தி இருக்கிறார், செயல்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். மோசையோடு நேருக்கு நேராக பேசி, நேருக்கு நேராக நடந்து, மோசையை போல ஒரு இறைவாக்கினர் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், மோசே இறக்கப் போகிறான் என்று இறப்பதற்கு முன்னதாகவே யோசுவாவை அழைத்து யோசுவாவிற்கு பொறுப்புகளை ஒப்படைக்கிறார். அதன் பிறகாய் யோசுவாதான் அதன் பணியிலே பொறுப்பிலே செயல்படுகிறார். இவை எதற்காக உங்களுக்கு சொல்லப்படுகிறது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே? ஒவ்வொருவரையும் இறைவாக்கினர்கள், புனிதர்கள், அப்போஸ்தலர்கள் என்று இந்த உலகத்தில் ஏற்படுத்திய ஆண்டவர், அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளிலே வயதுகள் நிரம்பி பூர்த்தியாக இறக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதன் பிறகாய் அடுத்தவர்களுக்கு அதே பொறுப்பு நிலைகளை கொடுத்து அன்று மாத்திரமல்ல என்றளவிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் தேவன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை ஆதி முதலாய் இன்று வரையிலும் இனிமேலும் கூட ஆண்டவர் உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் தமக்கு ஏற்புடையவர்களாக, தமக்கு ஏற்ற இறைவாக்கினர்களாக, இறையடியார்களாக, இறை போதகம் புரிகிறவர்களாக, சீடர்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆற்றலோடு, எவ்வளவு வல்லமையை, தனது ஜீவ வலிமையை கொடுத்து அவர்களை வழி நடத்தினாலும், இறைவாக்கினர்கள், இறை போதகர்கள் என்று அவர்களை வழி நடத்தினாலும், அவர்கள் இறக்கக்கூடிய காலத்திலே இறந்த பிற்பாடு மீண்டுமாய் அவர்களை வைத்து எந்த காரியத்தையும் ஆண்டவர் இதுவரை செய்ததில்லை, இனிமேலும் செய்யப்போவதில்லை. எனவே ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தமது நேச ஜனங்களில் இன்றைய அளவிலும் கூட பலன் இல்லாதவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், மோசே ஆண்டவரிடத்திலே சொன்னதைப் போல, நானோ திக்குவாய் உள்ளவனாயிற்றே ஆண்டவரே, உளரும் நாவு எனக்கு உள்ளதே, நான் எப்படி பார்வோன் மன்னனிடத்தில் பேச முடியும் என்று சொன்னதைப் போல, இந்த உலகத்தில் எந்த ஒரு வலிமையும் இல்லாமல், ஆற்றலும் இல்லாமல், ஞானமும் இல்லாத மனிதர்களை, அறியாத மனிதர்களை, புரியாத மனிதர்களை, உணர முடியாத மனிதர்களைத்தான் ஆண்டவருடைய வல்லமையை பொழிந்து, ஆற்றலை பொழிந்து, அதிசயங்களை பொழிந்து, அவருடைய கிருபையினால் அவர்களை நடத்தி தமது அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்யும்படி ஏற்படுத்தி இந்த உலகத்திலே தேவனுக்கு உகந்த ஜனங்களாய் அவர் மனங்களை மாற்றி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? தேவனுடைய பாதையை அவர்கள் அறிந்து தேவனுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும், வழி நடக்க வேண்டும். அவர் ஏற்படுத்திய இந்த மகிமையின் திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும். தேவனுடைய உடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருச்சபையை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதற்காகத்தான் என் போன்றவர்களை இன்னும் அநேகமாய் ஒன்றும் தெரியாத என்னை ஆண்டவர் எவ்வளவு மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். எதுவுமே தெரியாதவன், எதுவுமே அறியாதவன், எந்த ஒரு வலிய ஞானமும் இல்லாதவன் என் தேவன் நடத்துகிறார், என் தேவன் பயன்படுத்துகிறார். வல்ல கருவியாக, ஆற்றல் மிகுந்த கருவியாக, ஆச்சரியமுள்ள கருவியாக என் தேவன் நடத்துகிறார், உயர்த்துகிறார். அவருடைய பணியிலே சிறந்து நிற்க, தலை தொங்கி நிற்க, அவருடைய செயல், அவருடைய ஆற்றல், அவருடைய வலிமை. இதுபோல இன்னும் அநேக ஜனங்களை, இன்னும் கோடானு கோடி ஜனங்களை அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்தி அவருக்கு உகந்தவர்களாய் மனமாற்றம் பெறுவதற்கு, இந்த பரிசுத்த திருச்சபையாய் கட்டி எழுப்புவதற்கு
உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இறந்தவர்களே அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியுமா என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த மகிமையின் தேவனிடத்தில் ஒரு கணப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். உங்கள் இருதயங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள். கண்களை இறுக மூடி உங்கள் மனக்கண் முன் தேவனை கொண்டு வாருங்கள். இரக்கமுள்ள தெய்வமே, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அப்பா, பரிசுத்தம் உள்ளவரே, மகா கிருபை உள்ளவரே, இதோ உம்முடைய பரிசுத்த நாமத்தை அலங்கரித்து சொல்ல அழைத்திருக்கிறவரே, இதோ உமது நாமத்தின் மகிமையின் செயல்பாடுகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் எப்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என் ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஜனங்களை வழி நடத்துகிறவர் என் ஆற்றலினாலே, என் பலத்தினாலே, என் திடத்தினாலே, என் வலிமையின் அற்புத செயல்களினாலே நான் செயல்படுத்துகிறேன் என்பதை என் ஜனங்கள் அறியும்படியுமாய் எடுத்து சொல்லு. என் ஜனங்கள் உணரும்படியுமாய் எடுத்து சொல்லு. என்னை நோக்கி அவர்கள் பார்க்க வேண்டும். படைத்த தேவனை விட்டு படைக்கப்பட்டவைகளை, படைக்கப்பட்டவர்களை நோக்கி நிற்கிற அவருடைய கண்ணுகள் விண்ணக மலையை நோக்கி நிற்க வேண்டும், விண்ணக தேவனை நோக்கி நிற்க வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மையே நோக்கி நிற்கும்படியுமாய் ஆண்டவரே இந்த வேளையிலே வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்து அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் படைப்பின் மேலும், படைத்தவர்கள் மேலும், படைக்கப்பட்டவர்கள் மேலும் இருக்கிறது. படைத்தவரை விட்டு விட்டார்கள் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் படைப்புகளை விட்டு படைத்தவரையே பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை என் தேவன் கொடுத்து ஆளுகை செய்கிறார்கள். படைத்த தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகும்படி இந்த ஜனங்கள் முழு இருதயத்தோடு உம்மை பற்றி கொள்வார்களாக. அந்த கிருபையையும் என் தேவன்தாமே செய்து முடிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.